இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக வெஜ் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் சின்ன சைஸ் அளவு பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போது இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுருங்க. தக்காளி எல்லாம் பாருங்கள் இப்போ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சின்ன சைஸ் அளவுக்கு ஸ்டோன் ஃப்ளவர், சின்ன சைஸ் பட்டை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் நம்ம தேவையான அளவு மசாலாவை சேர்த்துக்கலாம். முதல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் பெலாக்காயை நீட்டாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் கூட ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. தேவையான அளவு உப்பு. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 2 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே விடுங்க, போதும். இப்போ பாருங்கள், விசில் இறங்கினதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய வெஜ் மட்டன் குழம்பு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.